பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு நாள் கம்னூர். நீ போட்டனா அப்போ நான் எடுக்க வேணாமா? அப்போ நாங்கள் மரம்லாம் நான் தான் போட்ட வீட்டு வாசலாம் ஞாபகம் வச்சுக்கோ. எடுத்து வந்தா 9 மணிக்கு மேலே எடுத்து உள்ள விட மாட்டேன்ட்டானுங்க. அவங்க கேட்டில் வச்சுக்கிறேன். 9 மணிக்கு மேலே எடுக்கமா இருக்கு பகல். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 4 மணிக்கு வந்து போட்டு போனேன். மாங்கோட்டெல்லாம் போட்டேன், நிறையா கடப்பாளத்துலேருந்து எடுத்தாந்து போட்டேன். மாங்கோட்டை மரம் வளர்ந்துருக்கும், வளராமல் இருக்காது. எவ்வளோ வருஷங்களுக்காக அதை போட்டு அப்படியே விசாரிச்சு போயிட்டு வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு தான் நல்லது செய்ய மாட்டேற பொழுது, வெளியெல்லாம் நல்லது தான் செய்கிற, வீட்டுக்கு மட்டும் நீ துரோகி. அது என்ன அது பேடா? அது என்ன இதுன்னு கேட்குறேன். கொக்கு இது மாதிரி பாட்டு மாதிரி. அப்படியா? இதோ பழம்பரம் இது பெருசாகுது. சூப்பரு. நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்க்குறேன். ஏன் வருவதில்லையா? சரி, ஓகே. கேட்டேன், சீனிக்கிட்டலாம் சொல்லுவியப்பா. 100 செடிக்கு மேலே இருக்குது அப்படின்னாங்க. இப்போ தீயா நான் யூடியூப், ஓகே, இது நல்ல விஷயம். யூடியூப்பில் நான் போட்டுறேன் கம்னீர். எல்லாம் யூடியூப்பில் போடுவேன். போட போகிறேன் கம்னீர், போட போகிறேன். உன் மூஞ்சி போட்டு எங்கள் மாமா எல்லாம் போட்டிருக்காரு. நாளை பனைமரம் இந்த ஏரியில் ஃபுல்லாக எங்களுது தான். நுங்கு எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருங்க. அங்கே கூட போட்டேன், ஆனால் அந்த பக்கம் எதுவுமே வரலையாம். இதே தண்ணி வாட்டம், இந்த பக்கம் வந்துக்குதுன்னாங்க. இங்கே தண்ணி மாமா, அதனால வந்து நல்ல செல்லு வாங்கி கொடுத்துறாங்க எனக்கு. அவ்வளோதானா? இருக்கு இருக்கா? அந்த கேட்டு வரைக்கும் இருக்கும், அந்த பக்கம் இருக்காது இல்லைன்றாங்க. வளர்ந்ததுன்னா மற்றவங்களுக்கு உதவும். நாளைக்கு பசங்களுக்கு பனைமரம்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். அதனால் நானே எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே விதைகள்லாம் கொண்டு வந்து எங்கன்னா தூவி விட்ருவாங்க. இப்போ ஏரிக்கு வாக்கிங் வரும்போது மாங்கொட்டை விதை ஒரு 100 பனங்கொட்டைக்கு மேலே போட்டிருக்காருங்க. அது சைடெல்லாம் வளர்ந்தது காமிச்சு விட்டாருங்க, எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருக்கேங்க. நீங்களே இதே மாதிரி நல்லதாக எங்கன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்கள், செடிங்களாம் அங்கங்கே போடுங்க, நல்லாயிருக்கும் நம்ம நாடு. வணக்கம், தேங்க்யூ. வரோம், அது அடிச்சின்னு போயிருக்கோம், இது நின்று வரோம்.